இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விரைவில் 500 அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சாலையோர நடைபாதையில் நடந்து சென்ற சிறுமியை கடித்து குதறிய தெருநாய், பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். ஆட்டோவில் ரகசிய அறை அமைத்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில் கடத்தல், இளைஞர் கைது, மது பாட்டில்கள் பறிமுதல். புதுச்சேரியில் 500 அங்கன்வாடி பணியாளர்கள் விரைவில் நியமிக்கப்பட இருப்பதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத துவக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் அங்கன்வாடியில் முன்பருவ கல்வியை முடித்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்களும், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு இணங்க குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் சரிவிகித சத்தான உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவசியமானது. அதனால்தான் நமது அங்கன்வாடிகளில் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தேவையான முட்டை, கொண்டைக்கடலை, சத்துமாவு வழங்கப்படுகிறது. புதியதாக 500 அங்கன்வாடி ஊழியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும். குழந்தைகளுக்கு அடுத்தபடியாக நாம் பாதுகாக்கப்பட வேண்டியதாக முதியவர்கள். அவர்களுக்கு சரியான நேரத்தில் பென்ஷன் தொகை வழங்குவதை அரசு உறுதி செய்திருக்கிறது. 7ஆம் தேதிக்குள் அனைத்து முதியோர்களுக்கும் உதவித்தொகை செலுத்தப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு கூடுதலாக 10,000 முதியவர்களுக்கு உதவித்தொகை வரும் 18ஆம் தேதி வழங்க இருக்கிறோம். இதை தவிர இன்னும் 5,000 விண்ணப்பங்கள் இருக்கிறது. இதனையும் படிப்படியாக கொடுப்போம். எல்லாவற்றிற்கும் சொன்னதை செய்யும் அரசாக உள்ளது. இவ்வாறு அவர் பேசினார். ஆனால் அது அங்கன்வாடி ஊழியர்கள் அது சரியான முறையில் கடைபிடித்து அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்து சில சமயம் சிரமம் இருந்தாலும் அதை சரியான நிலையில் செய்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதை மறுக்க முடியாது. அதை நான் நிறைய தடவை கண்கூட பார்த்துருக்கேன். அது மாதிரி அங்கன்வாடி மிக முக்கியமான, அதாவது தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான நிலையில் அங்கன்வாடி ஊழியருடைய பணி மிகவும் சிறப்பாக இருப்பதை நாம் மறுக்க முடியாத ஒன்று. பார்த்து குழந்தைகளுக்கு அந்த கல்வி, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், இந்த ஒரு பழத்தை பற்றி எப்படி, ஒரு பறவை பற்றி எப்படி தெரிவிக்கிறோம், பிள்ளைகள் பேசுவதற்கு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்லும்போது அவனுடைய பணி மிகவும் பாராட்டக்கூடிய நிலை இருப்பதை தான் பார்க்க முடிகின்றது. அவர் சில கோரிக்கைகளும் இருக்கு, சில கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அரசு சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அரசு இந்த கோரிக்கைகளை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, அதை எடுத்து அரசு. மேலும் இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 500 துறையில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அதுக்கு பணி நியமனம் செய்ய இருக்கோம். விரைவிலேயே அனைவரும் இன்னும் 2 நாட்கள் விளம்பரம் உறவுன்னு நினைக்கிறேன். அந்த அங்கன்வாடி ஊழியர் 500க்கும் மேற்பட்ட இருக்கிறார். புதுச்சேரி நகர பகுதியில் நடைபாதையில் நடந்து சென்ற சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய நிலையில் சிறுமி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறி துடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வீதிகளில் இரவும் பகலும் கட்டுப்பாடின்றி அலைந்து திரியும் தெருநாய்களின் எண்ணிக்கையும் அவற்றின் ஆபத்துகளும் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பெரிதும் பாதித்து அச்சுறுத்தி வரும் தெருநாய்கள் ஏதும் அறியாத குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு வருபவர்கள் என்று எவரையும் பாகுபாடின்றி துரத்தி சென்று கடிக்கும் சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டன. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அச்சுறுத்தி அவர்களை விபத்துக்குள்ளாக்கும் கலவரங்களும் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சொறி பிடித்த, வெறி பிடித்த நாய்களிடம் நடமாட்டம் சுகாதார சீர்கேட்டிற்கும் மன உளைச்சலுக்கும் காரணமாக அமைகிறது. இந்த நிலையில் நேற்று நகரின் மையப்பகுதியான SV பட்டேல் சாலையில் நடைபாதையில் சென்ற ஒரு சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் சிறுமி நடந்து செல்வதும் அப்பொழுது தெருநாய் சிறுமியை கடித்து கொதறுவதும் இதனால் சிறுமி கையில் பலத்த காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கதறி துடிக்கும் காட்சிகள் உள்ளன. இந்த அதிர்ச்சி தரும் சம்பவத்தால் புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. புதுச்சேரியில் பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் 34வது கிளையை அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன், நிர்வாக இயக்குனர் கன்னி யுவராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் 34வது கிளை அண்ணா சாலை அபிராமி ரெசிடென்சி எதிரில் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன், நிர்வாக இயக்குனர் கன்னி யுவராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி புதிய ஷோரூமை திறந்து வைத்தனர். பூர்விகா அப்ளையன்சஸ் திறப்பு விழாவை ஒட்டி மொபைல் போன், லேப்டாப், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள் இலவசமாக வீடுகளுக்கு டெலிவரி செய்வது மட்டுமன்றி வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு வழங்கப்படுகிறது. சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு 40 அடி உயரம் கொண்ட கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு பழைய காலனி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் கொடிமரம் அமைக்க திருப்பணி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனது சொந்த நிதியில் ரூபாய் 5 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கொடிமரம் வடிவமைக்கப்பட்டு 12ஆம் தேதியான இன்று காலை 9 மணியளவில் 40 அடி உயரம் கொண்ட கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் சுவாமிக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள், தாய்மார்கள்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பெரியோர்கள், இளைஞர்கள் முன்னின்று சிறப்பாக நடத்தினர்.
3ஆம் ஆண்டு அமைதி, சமத்துவம் மற்றும் சமூக சகோதரத்துவத்திற்கான மாமன்னன் அசோகர் புரட்சியாளர் அம்பேத்கர் அறநெறி நெடுப்பயணம் தம்மை யாத்திரையை பிச்சை வீரன்பேட் பகுதி மக்கள் மலர் தூவி வரவேற்றனர். பேரரசன் புத்தர், மாமன்னர் அசோகர், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய மாமனிதர்களின் சிலையை தாங்கிய அறநெறி நெடுப்பயணம் தம்ம யாத்ரா செப்டம்பர் 7ஆம் தேதி கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் மாமனிதர் நாராயணகுருவின் பிறப்பிடத்தில் இருந்து ஆரம்பித்து இன்று புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி பிச்சை வீரன்பேட் அம்பேத்கர் சிலை அருகே வருகை தந்தனர். பேரரசன் புத்தரின் கோட்பாடுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் உள்வாங்கி இந்த அறநெறி நெடும் பயணத்தில் தம்ம யாத்ராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பிச்சை வீரன்பேட் முகாம், உழவர்கரை தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் தம்ம யாத்திரையை மலர் தூவி வரவேற்று மகிழ்ந்தனர். மேலும் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இப்பயணமானது கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கன்னடம், ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளுக்கு செல்ல உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குடிநீரால் பாதிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர் பகுதி முழுவதும் இலவசமாக 20 லிட்டர் தண்ணீர் கேன் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாக குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு தற்பொழுது வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர் பகுதியில் குடிநீரால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் சொந்த செலவில் சக்தி நகர் முழுவதும் சுமார் 1100 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கேன் வழங்கப்பட்டது. தொகுதி செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன், மாநில பிரதிநிதி முருகன், தகவல் தொழில்நுட்ப மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர், சக்தி நகர் நிர்வாகிகள், பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், தொகுதி மகளிர் அணி துணை அமைப்பாளர் வள்ளியம்மை, பூபதி, உமாபதி, சீனு, ராகவன், ராஜேந்திரன், பெரியசாமி, குமார், சுப்பிரமணி, பிரதீப், ராபர்ட், கணேஷ், கோகுல், யுவராஜ், பாலாஜி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜெகதீசன், குமார், சரவணன், இளைஞரணி சுவாமிதாஸ், தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல் மற்றும் தொகுதி மாணவர் அணி அமைப்பாளர் அருண் உட்பட பலர் உடனிருந்தனர். ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு 75,000 ரூபாய் வழங்கிய பாஜக துணைத் தலைவர் சரவணன். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய இடம் விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் மக்கள் சேவகரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான உழவர்கரை சரவணன் 75,000 ரூபாய் ரொக்க பணத்தினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது ஊர் தலைவர்கள் டி.கே. குமரகுரு, மூர்த்தி, சிவாஜி, கண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜய், விநாயகம், புருஷோத், மக்பாஸ், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி தொடங்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் ரோஜா பூக்களை கொடுத்து முதலமைச்சரிடம் வாழ்த்துக்களை பெற்றனர். புதுச்சேரியில் என்ஆர் கோப்பைக்கான ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. போட்டியானது புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட், சர்க்கிள் தி பாண்டிச்சேரி, ஒயிட் டவுன், சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி, அண்ணா சாலை, இந்திரா காந்தி ஸ்டேடியம் உப்பளம், இந்திரா நகர் டென்னிஸ் கோர்ட் கோரிமேடு உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெறுகிறது. இன்று தொடங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கோரிமேடு என்ஆர் டென்னிஸ் மைதானத்தில் தொடங்கிய போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி போட்டியினை தொடங்கி வைத்தார். அப்பொழுது போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றனர். மேலும் முதலில் விளையாடும் அணிகளை தேர்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இலவச டி-ஷர்ட்டுகளையும் வழங்கினார். போட்டியின் இறுதி நாளான 14ஆம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விருதுகள் மற்றும் கோப்பைகளை வழங்குகிறார். ஆட்டோவில் ரகசிய அறை அமைத்து மதுபானங்கள் கடத்திய நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 400 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர்.
விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மேற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அண்ணாநகர் அருகே உதவி ஆய்வாளர்கள் லியோ சார்லஸ், ராபர்ட் மற்றும் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் புதுச்சேரி மதுபானங்கள் இருந்ததை கண்டறிந்து ஆட்டோ ஓட்டி வந்த விழுப்புரம் GRP தெருவை சேர்ந்த சபாபதி என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து விழுப்புரம் பகுதியில் விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து 400 மது பாட்டில்கள் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விரைவில் 500 அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சாலையோர நடைபாதையில் நடந்து சென்று சிறுமியை கடித்து குதறிய தெருநாய், பதைக்க வைக்கும் CCTV காட்சிகள். ஆட்டோவில் ரகசிய அறை அமைத்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில் கடத்தல், இளைஞர் கைது, மது பாட்டில்கள் பறிமுதல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.